ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். ஸ்கூல் படிக்கிறப்ப ஜாதி சான்று, வருமானச் சான்று, காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ முதல் தலைமுறை பட்டதாரி சான்று, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறப்போ முதல் தலைமுறை பட்டதாரி சான்று, தமிழ் வழி கல்வி சான்று, இது மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நம்ம எங்கேயுமே அலையாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னா டிஎன்இஜிஏ, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிஎன்இஜிஏ வெப்சைட்டில் நமக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இந்த ஐடி பாஸ்வேர்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்களோட பிசி, கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் எதுலையாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா டிஎன்இஜி அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா என்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி திரும்பவும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே நியூ யூசர் சைன் அப் ஹியர்ன்னு இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அதில் அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குது. உங்கள் பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. இந்த இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அது ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை, ஆப்ஷனல் தான். அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உள்நுழைவு ஐடி, ஏதாவது ஒரு ஐடி உங்கள் பேரோ இல்லை ஏதாவது மென்ஷன் பண்ணி ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி கொடுத்துக்கங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கீழே சைன்அப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்இஜி வெப்சைட்டில் நமக்கான ஐடியை க்ரியேட் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.